திமுக அரசை பொறுத்தவரை பழி போடுவதிலும் மக்களை ஏமாற்றுவதிலும் நம்பர் 1 என அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் விமர்சித்தார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மடிப்பாக்கம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் இரவு நேரத்தில் வாக்கு சேகரிக்க சென்றபோது 187வது வட்ட கழக செயலாளர் உமா தியாகராஜன் ஏற்பாட்டில் ஆள் உயர மாலை, வழியெங்கும் மலர் தூவி வரவேற்பு, கோயிலில் அர்ச்சனை, மேளதாளம், பட்டாசு என உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்றைய தினத்தில் நம்ம தேர்தல் பிரச்சாரம் துவங்கிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஏற்கனவே கல்லுக்குட்டி அந்த ஏரியாவிலலாம் போனோம் நாங்கள். அதுக்கப்புறம் மடிப்பாக்கத்தில் இப்போ கண்டினியூ ஆக போகுது. ஸோ தொடர்ந்து எல்லா இடத்திலும் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறது அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நம்ம தோழமை கட்சியுடன் இருந்து மாவட்ட கழக செயலாளர் கேபி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்தவரையில் இன்றைய நாளிதழில் கூட வெள்ளத்துக்கு திமுக உறுதுணையாக மக்களோட தோள் கொடுத்தது என்று சொன்னார். வெள்ளத்தை ஏற்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழக விடியா திமுக அரசு தான். 5 ஆண்டு காலமாக இவங்க 2019 இவங்க சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி என்னவென்று சொன்னால், வெள்ளம் சுத்தமாக ஏற்படாது, அந்த வகையில் நான் செயல்படுவேன் என்று சொன்னாங்க. 5 வருஷமாக எந்த நடவடிக்கையும் இது குறித்து எடுக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரு தடவை கூட உள்துறை அமைச்சரை நாடாளுமன்ற உறுப்பினராக 2015 ஒரு ஃப்ளட்டு ஏற்படும் போது நிதி பெற்றாதான் திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியும். அதுக்கு குறுகால திட்டம், மீடியம் லெவல் திட்டம், நீண்ட நெடுங்கால திட்டம்னு சொல்லிட்டு வரையறுத்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வகுத்து கட்டர் கமெட்ரேஷன்ஸை உருவாக்கணும். வெள்ளம் ஏற்படுகின்ற ஏற்கனவே லோ லைங் ஏரியாஸில் உடனுக்குடன் போர்க்கால அடிப்படையில் ஷார்ட் டேர்ம் மெஷர் எடுத்தால் தான் அடுத்த தடவை அந்த இடத்துல பொறுத்தவரையில் தண்ணி தேங்காது. அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். லாங் டேர்ம்னு சொல்லப்போனால் மழைநீர் வடிகால்கள் உருவாக்கப்படணும். கோவளம் பேசன், அடையார் பேசன் சொல்லிட்டு மழைநீர் வடிகால் உருவாக்கின்ற பணிகள் எல்லாம் ஈடுபடணும். இதே தவிர கிட்டத்தட்ட நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நம்ம ஷோலிங்கநல்லூர் சாந்தூர்குடிய சுற்று வட்டார பகுதி இப்போ ஏன்னா இந்த மடிப்பாக்கம் லேக், அதனால தான் நான் சொன்னேன் மடிப்பாக்கம் லேக்கு நம்ம ஆழப்படுத்தி